சுட்டி குழந்தை லிட்டில் ஸ்டார் ஆல்வின் பீன்ஜோய் 4வது பிறந்தநாள் கொண்டாட்டம். சுட்டித்தனமும் மழலை புன்னகையும் கலந்த லிட்டில் ஸ்டார் ஆல்வின் பீன்ஜோய் தனது 4வது பிறந்தநாளை இன்று ஆலய சபையரும் உறவினர்களும் முன்னிலையில் உற்சாகமாக கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவில் ஆல்வின் பீன்ஜோய் கேக் வெட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்தார். அவரது சேட்டைகள் அங்கே கூடியிருந்த அனைவரையும் வியக்க வைத்தன. மழலை பேச்சு மனதில் இன்பத்தை ஊற்ற, சிரிப்பு அளவற்ற ஆனந்தத்தை ஏற்படுத்தியது. அழுகையிலும் கூட பாசம் பொங்கும் அந்த சின்ன முகம் பார்ப்போரின் மனதை உருகச் செய்தது. அடடா, இந்த ஸ்டைல் பாருங்க, ஆல்வின் பீன்ஜோய் செம்மமாஸ் என்று உறவினர்கள் பெருமையாக பாராட்டினர். விழாவில் சென்னை நகரிலிருந்து வந்த தாத்தா, பாட்டி, ஆண்டி, அங்கிள், சிஸ்டர், பிரதர் உள்ளிட்ட குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைவரும் ஆல்வினுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் ஆல்வின் பீன்ஜோய். நலமும் அறிவும் ஆனந்தமும் நிரம்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். சென்னை பேரவையினுடைய ஆண்களை இயக்கத்துடைய பொறுப்பாளராக தம்பி ஆல்வின் தான் நமக்கு நன்றி சொல்லணும். எல்லாரையும் கூட்டு வந்திருக்காங்க. சரிங்களா, வாய்ப்பு உரிமையை சார்ந்து தியானத்திலே கடவுள் நமக்கு தந்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். நாம் ஒவ்வொரு நாடும் இந்த தவக்காலத்தில் இந்த வருஷத்தில் 2026ஆம் ஆண்டிலே தியானத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவும் கிருபை வாழ்வும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நம்மோடு கூட இந்த தியானத்தை தொடர்ந்து நம்முடைய சபைகளில் மட்டும்தான் இந்த நாட்டிலே இந்த பகுதியை கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு கிறிஸ்துவ கிருபை வாழ்வும். விபசு சபையில ஏற்பட்ட ஒரு குழப்ப நிலை என்னவென்றால், ஆடாஸ் என்ற ஒரு தேவதையை அவர்கள் இறைவணக்கத்திலே வைத்து அந்த போதனையில அவர்கள் குழப்ப நிலை கடந்து சென்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் நிலைமை மாறுவதை கண்ட பவுலுடையார் குறிப்பாக இந்த எபேசு பட்டணம் சபை. ஆனால் இந்த கடிதத்தை எழுதுகிற பொழுது சொல்லி எழுதுகிற கடிதத்தில் அவர் சந்திக்கவில்லை என்று ஒரு அவர் உடைத்துக் கொண்டிருந்த ஒரு அக்கறை, ஒரு கரிசல், ஆண்டவராக அவர் கொடுக்கப்பட்ட என்று சொல்லி அவர்களை கிறிஸ்தவ வாழ்விலே கொண்டு வரணும். அதே நேரத்தில் கிருபையின் வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியாத உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய எடுத்த பெரும் முயற்சிதான் இந்த கடிதம். ஆக இந்த கடிதத்திலே சொல்லப்பட்ட செய்திகள் நான் வந்து 1 முதல் 14 வசனங்களை நான் 1 முதல் 4 வாக்கியங்களை சொல்லுகிற பொழுது ஆவிக்குரிய கிருபையின் வாழ்வை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த பிரயாசம், அவர் எழுதிய காலம் கிறிஸ்துவுக்கு பிறகு 60, 61 ஆகிய அந்த ஆண்டுகள். அவர் இந்த கடிதத்தை எழுதுகிற பொழுது அந்த மையமாக கொண்டு எழுதின கருத்து சபை மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ கிருபை வாழ்வும் என்று மக்களை உற்சாகப்படுத்தி கிறிஸ்து உலக ரட்சகர் அவர்கள் மக்களுக்காக மனு மக்களுக்காக பல மனுக்குலத்திற்காக தனது ஜீவனை கொடுத்தவர், மறித்து சென்று மறித்து உயிரோடு எழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அடுத்த 3வது கிருபையினால் முத்தரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய கிருபையினால் மீட்கப்படுவது, 3வது கிருபையினால் முத்தரிக்கப்பட்டது. அப்பதான் அவர்கள் கிறிஸ்துவ தன் வாழ்க்கையிலே அவர்கள் அத்தியாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் தன்னை அர்ப்பணித்து கிருபையின் வாழ்வை வாழ்வதற்கு ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக் கொள்கிறார்.
அதுக்காக அந்த காலையில் இங்கே எழுதியிருக்கின்றார். மையப்படுத்திருக்கின்ற வார்த்தை கிருபை. கிருபை என்று சொல்லுகிற பொழுது இந்த ஆங்கிலத்தில் கிரேஸ் என்ற ஆகவே இப்படி இவர்களெல்லாம் அனாசர் என்ற தேவதையை வணக்கத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து போய் இறை வணக்கத்தை அவர்கள் மறந்திருக்கிறார் கடந்து கொள்கிறார்கள். ஆனாலும் தகுதியில்லாத அவர்கள் சமுதாயத்தாலே இப்படி தகுதியில்லாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற நிலையில் ஆண்டவர் அவர் மீது இறக்கப்படும் அதிகாரத்தில் 8வது வாசித்தீங்கன்னா அதுல செய்யப்பட்ட வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று. ஆகவே கிறிஸ்துவ வாழ்வுக்கு மக்கள் கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அது அவருடைய சொந்த கிரியினால் அல்ல, தகுதியினால் அல்ல, அது இறைவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்று விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு என்ற அந்த கிருபையை மிகைப்படுத்துகிறார். அன்பான கட்டுரை கிருபை ஆவிக்குரிய கிருபையை குறித்து சொல்கிற பொழுது விமர்சனப்பட்டிருந்தால் எப்படி முதலாவது அடையாளம் கண்டு கொண்டால் ஆவிக்குரிய கிருபை வழிநடத்துவதற்காக இப்படி அழைக்கிறார்கள். முதல் வசன வாசிங்க. தேவ சுத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று எழுதுகிறதாவது. இங்க எழுதுகிற பொழுது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறாவது என்று சொல்றாரு. ஆனா நீங்க வாசித்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் ஆகுபடி அழைக்கப்பட்டுள்ளதுக்கு எழுதுகிறாரா. ஆக இங்கே அவர்கள் அந்த சுவிசேஷத்தினாலே காஸ்பல் ஆஃப் கிரேஸ் கிருபையின் சுவிசேஷத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே ஆண்டுடைய ஆவிக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே பவுலுடைய நாமத்தினாலே அவர்கள் பசுத்தவான்கள் என்று அடையாளம். இவர்கள் பசுத்தவான்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டிருக்கிற வாழ்வை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒழுங்குகள் நமக்கு. இந்த 2 காலத்தில் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் தீர்மானம் அது நம்ம பசுத்தவான காட்ட அடையாளம் கண்டு கொள்வது எப்படி? கிறிஸ்துக்குள்ளான விசுவாசிகள் பசுத்தவான்கள் அந்த அடையாளத்தை காண்பு. பூ வைக்கிறதுக்கு ஒரு காசு தான் பூ வாங்கிருப்போம். அதுக்கு விலை வாசல் எழுதி ஒரு முழம் 50 ரூபாய் 100 ரூபாய் ஹைதராபாத் எங்க மாசம் பார்க்கறாங்க. கல்யாணம் ஆகி 39 வருஷம் நாங்கள் போன பன்னெண்டாவது கொண்டாடிட்டோம். இது வரைக்கும் ஒரு முழம் பூ அவங்க வாங்கிக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த பூ அவங்களே வாங்கி அவங்களே தொடுத்து அவங்க கட்டாதான் அவங்க கண்ணு வச்சா அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க கட்டுறவங்க சிலையை கட்ட மாட்டாங்க. ஆனால் நானே கட்டிருப்போம், நீங்க வாங்கி கொடுக்குறாங்க. ஆண்டிலிருந்து அது அவங்களுக்கு விருப்பம். காசு இருந்தா பூ வைப்போம். ஆனால் அது நம்ம பரிசுத்தவான் நாங்கள் அடையாளம் காட்டாது. பூ வைக்காததுனால எது நம்ம அடையாளம் காட்டுறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய கிருபையை பெற்ற அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்னா அந்த வாழ்க்கையில தான் மற்றவர் பார்க்கும் போது கிறிஸ்துக்குள் விசுவாசிகள் எப்படிங்க நம்முடைய வாழ்க்கையில உண்மை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அசுத்தங்களை விலக்கி தேவனுக்கு பிரியமான விதானத்தை அப்புறப்படுத்திவிட்டு ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து வேத வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டுதோறும் ஆலயத்தில் நடக்கின்ற விபத்திலெல்லாம் கலந்து கொண்டு மற்றும் முன்பதாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதில் தான் அடையாளம். இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, இவர்கள் அவதூறான வார்த்தைகளை பேச மாட்டார்கள், உண்மை பேசுவார்கள், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று
அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆகவே இங்க பவுலியார் அவனை அடையாளம் கண்டு கொள்ள கிறிஸ்துக்குள்ளான விசுவாசிகள் பசுத்தவர் நம்ம அப்படிப்பட்ட அடையாளம் கண்டு கொள்வதற்கு நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். 4வது வசனத்தை பாருங்க. நாம் அப்படி இருக்குன்னா ஆண்டவரே என்ன பண்ணிருக்காரா? வாசிங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தேர்ந்து கொண்டே. கவனிக்கிற வசனத்துல பரிசுத்தவான்கள் கிறிஸ்துக்குள்ளான விசுவாசிகள் அதுக்கு என்ன சொல்றாரு? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பது. அன்பில் பரிசுத்தம் அது எப்படிங்க அன்பில் பரிசுத்தத்தை நம்ம காட்ட முடியும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்காகவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பில் பரிசுத்தம் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, அன்பில் பரிசுத்தமாய் இருப்பதற்கும், மாயமற்ற அன்பு செலுத்தி குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணிருக்கிற ஆண்டவர் உலகத்தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அன்பிலே பரிசுத்தமும் குற்றமில்லாத வாழ்வை வாழ்ந்து நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அற்புதமான காரியங்கள். அதுதான் கிருபை. நாம் அதுக்கேற்றவர்கள், நாம் அப்பிரயோஜனமற்றவர்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்மை ஆண்டவர் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் ரட்சித்து நம்மை இருக்கிறார். முதலாவது அன்பிலே பரிசுத்தம் குற்றமில்லாத வாழ்வு வாழ்வதற்காக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, முன் குறித்தும் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து நம்மில் இருக்கிறார். கிறிஸ்து கிருபை வாழ்வு தெரிந்து கொண்டபடியே இரண்டாவது முன் குறித்து இருக்கிறார். 7-8 வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தெரிந்து கொண்டால், முன் குறித்தால், இப்பொழுது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதுதான் கிருபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரசு காலம், சவக்காலம், ரெண்டு காலம், அவருக்கு வசந்த காலம், உபவாச காலம், நோன்பு நாட்கள் சொல்றாங்க. ஆனா எல்லாத்தையும் விட ஒரு மைய போக்கு உண்டு. துக்க நாட்கள், மனம் திரும்பும் அதான் இந்த காலத்துடைய கடைசி பயணத்துல போகும் பொழுது கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் அதற்கு கிடைத்த இந்த 4 ஆயிரம் சம்பாதித்துக்கள் இருக்கிறது. கிருபையின் வாழ்வில நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? முன்பிடித்தபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்கும் நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டு நான் பாவம் மன்னிக்கப்பட்டாயிருக்கிறேன், நான் பலத்திருந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கை அதான் கிருபையின் வாழ்வு. 8ஆம் வசனத்தை பாருங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணினார். அல்லேலூயா. அந்த கிருபையை வாழ்க்கையில பெருக பண்ணியிருக்கிறார். அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடு புத்தியோடும் எங்களிடத்துல பெருக பண்ணியிருக்கிறார். அந்த கிருபையின் வாழ்வில அந்த கிருபையை வாழ்க்கையில ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறார். சொல்றார், நீங்க தேவதை அனாஸ் தேவதையை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறீங்க, சமாதான குறைச்சல் ஒரு வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. எகசப்படுத்த நீங்க எல்லாம் ஆண்டுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதை நீங்க அறியாமல் இருக்கிறீங்க. இப்பொழுது நீங்க பாருங்க, ஆண்டவரால்
நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். இப்பொழுது ஒரு கிருபை வாழ்க்கையில பெருகி இருக்கிறது. ஆவிக்குரிய கிருபையினாலே ஆவிக்குரிய வாழ்வை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி உத்தரித்து பேசுகிறேன். இரண்டாவது அவருடைய சொன்ன காரியம் அந்த கிருபினால் தான் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த 5ஆம் வசனத்திலிருந்து தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது 9, 10 வாசகம். காலங்கள் நிறைவேறும் போது நியமத்தின்படி விளங்கும் நியாயத்தின்படி பரலோகத்திற்கிறவர்களும் உலகத்திற்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று அவருக்குள்ளே தீர்மானத்திருந்த தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை எங்களுக்கு ஆகவே மேலும் கிறிஸ்துவின் முன்னே நம்பிக்கை அறிந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சொத்தாகும்படி தேர்ந்து கொள்ளப்பட்டோம். விலைக்கு கொண்டு வருகிறார். மேலும் கிறிஸ்துவின் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியோம். முன்குறிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய பேச்சு, ஒரு பாக்கியம் என்பதற்கு ஆண்டவராலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். சுதந்திரமாக இருக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருக்கு சொந்தமானவர்களாக பிசாசு இந்த காலத்துல தான் பிசாசு விழித்து இருப்பான். இந்த நாட்டுல தான் பிசாசு ரொம்ப விகரசா விழித்து இருப்பான், ரொம்ப அக்ரோஷமா விழித்து இருப்பான். நாம தேவமான தொடங்கும் போது தூக்கத்தின் ஆவி நம்ம வந்து ஆட்கொள்ளும். வேதவாசிகள் கொடுக்கும் போது தூக்கத்தின் ஆவி நம்ம ஆட்கொள்ளும். பிசாசு அமைத்துக் கொண்டு அவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அந்த வீட்டில் இருந்த பிறகு நம்ம தூங்க போயிடும். ஆனா இப்போ முடிச்சுடுறோம். அதனால நாம நம்முடைய உள்ளத்துல நாம் கொள்ள வேண்டிய எண்ணம் என்னவென்றால், நான் மகிழ்ச்சிக்கு அவருடைய ஆண்டுடைய மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு கிறிஸ்துவுக்கு சுதந்திரமாக இருக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கை உறுதியாக பேசப்பட்ட வாழ்வு நான் வாழ்ந்தது கிறிஸ்துவோடு கூட கிருபையுள்ள வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது எதுக்காகனா மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கிறேன். பாக்கியம் தேவனுடைய மகிமைக்கு நான் புகழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான் பவுல் எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசிகளுக்கு இதுதான் அடையாளம். இன்னைக்கு நாம் நம்மை பார்க்கிறவர்கள் விசுவாசிகள், கிறிஸ்துவுக்கு விசுவாசிகள், இவர்கள் பரிசுத்தவான்கள் என்ற அடையாளத்தை நம்ம பவுல் சொன்னார். நாம் தான் கிறிஸ்துவுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கிறோம். இதற்காக கிருபையின் ஆவிக்குரிய கிருபையின் வாழ்வு, கிருபையினாலே மீட்கப்பட்ட ஒரு வாழ்வு, கிருபையினாலே உத்தரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. வாசிங்க 13வது. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் ஒரு பொருள் வாங்கும் பொழுது அது அக்மார்க்கு என்ன நல்ல அக்மார்க்கு இல்லையா, இது ஐஎஸ்ஐ முத்திரை போட்ட பொருளா ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்மை ஆண்டவர் ஸ்வீகாரப்படி முன்குறித்திருக்கிறார். நம்மை ஆண்டவருடைய ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறே, கிறிஸ்துவால் முத்திரை போடப்பட்ட ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். சொன்னாரு, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, காஸ்பல் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்ட போது, நீங்கள் கேட்டு விசுவாசத்தில் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அவருக்குள் முத்திரை போடப்பட்டது. யாருக்கு? ஆண்டவராகியது. யாரெல்லாம் அந்த காஸ்பல் ஆஃப் சால்வேஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அவருக்குள்
யார் அவர்னா வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். எங்க வாக்கு பண்ணப்பட்டார்? எப்போ வாக்கு பண்ணப்பட்டார்? யோவேல் புத்தகத்தில் வாசித்து பாருங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வாக்கு பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். எப்பொழுது முத்திரை போடப்படுகிறோம்? நாம் எப்பொழுது அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேட்டு ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. கிருபையின் வாழ்வு, கிறிஸ்துவம் கிருபையின் வாழ்வு. அந்த கிருபையின் வாழ்வு எப்பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறோம்னா ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த முத்திரை பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்ட அந்த அனுபவத்தின் மூலமாக 14 வருஷத்துக்கு வாசித்து மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் கிறிஸ்துவம் கிருபையில் போடப்பட்டிருக்கிறோம். அவரே நமக்கு அச்சாரமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், உத்தரிக்கப்பட்டவர்கள் கிருபையில் ஆவிக்குரிய வாழ்க்கை, கிருபினால் மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிருபினாலே உத்தரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிருபை வாழ்க்கை 2 நாட்கள் முழுவதுமாய் நாம் பெற்று ஆனந்திப்போம், அனுபவிப்போம். ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து சாட்சியாக வாழ்வோம். முதலாவது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நிச்சயம் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் என்னை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை அணுக முடியாது, என்னை ஆட்கொள்ள முடியாது. நான் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவருக்கு சொந்தமானவர்கள் உடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் ஏன்னா உத்தரவு போடப்பட்டாயிடுச்சு. ஆகவே அவர்கள் யாரோட போட முடியாது, விலைக்கு வாங்க முடியாது, கடனாக வாங்க முடியாது. ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் இந்த 2 காலத்தில் அந்த நிச்சயம் நமக்கு தேவை. அசூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு தேவை. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்தான் கிறிஸ்துவின் வாழ்வை கடந்து வரணும். ஆகவே நிச்சயம் நமக்கு தேவை. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவின் வாழ்வுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். காரணம், ஆண்டவரை உலகத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டார், ஆண்டவரை முன்குறித்திருக்கிறார். நான் பசுத்தாவியால் உத்தரிக்கப்பட்டிருக்கிறேன். அவரே நச்சாக நீங்களே பாப்பீங்க. சுகமாயிரு மகனே. அவங்களுக்காக ஜெபிப்போம். சபை இருக்கப்பள்ள எல்லா ஆண்டவரும் கேட்குதா? நியமித்த பொழுது
ஆசிர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதமான காலம் நாட்கள் இந்த நாளிலே விசேஷமாக மகன் பேரன்களை தந்தை ஆர்மின் அவர்கள் புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்து இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக திருச்சபையிலே ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்ல இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான அநேக சிறப்பான நாட்களை எல்லோரும் நாட்களை காண நம்முடைய அருளுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே பெற்றோர்களை கற்றுக்கொள்கிறேன் மகள் கிரேனாவுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களை நீர் உங்களுடைய தீர்மானத்தின்படி குடும்ப வாழ்க்கையிலே மகனின் இந்த வாழ்விலே உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் கிராண்ட் பேரண்ட்ஸ் அனைவருக்கும் குடும்பத்தாருக்கும் கிடைக்கிறது. இங்க இருக்கின்ற இறை மக்கள் விசுவாச பெருமக்களுடைய வாழ்த்துதலும் ஜபமும் மகனுக்கு ஆசீர்வாதமாக எப்பொழுதும் இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் எப்பொழுதும் மீது தங்கியிருக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். தாத்தா பாட்டி வாங்க. ஊது ஊது சொல்லு. Happy birthday to you.